ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ தோப்புல வெளிநாட்டு வேலைக்கு எப்படி இலவசமா செல்லலாம், பணம் கட்ட தேவையில்லையா அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தோப்புல முழுமையா பார்க்க போறோம். ஏன்னா இப்ப உங்கள்ல பாத்தீங்கன்னா பல பேர் பல லட்சியத்தோடையும் பல கனவுகளோடையும் இருப்பீங்க. ஆனா இப்ப சிங்கப்பூருக்கு நீங்க எப்படி இலவசமா செல்லலாம், இல்ல எப்படி பணம் கட்டி செல்லணும், இல்ல நம்ம தெரிஞ்சவங்க மூலியமா போலாமா, இல்ல அங்க வேலை எப்போதுமே நம்மளுக்கு சேஃபா இருக்குமா அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஆனா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க, ஒரு பயமும் இருக்காது. ஆனா ஒரு சில கம்பெனிகள்ல மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த வேலையா நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு சுலபமான வேலையா தான் இருக்கும். ஆனா இப்ப ஒர்க் பெர்மிட்ல எல்லாம் நீங்க போனீங்கன்னா ஒரு சில கம்பெனிகள் கொஞ்சம் கடினமானதா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வெளிநாடுக்கு போனோம்னா நம்ம கஷ்டப்பட்டு தாங்க ஒரு வேலையை பார்த்து ஆகணும். ஏன்னா நம்ம ஈஸியா உட்கார்ந்துட்டு எங்கேயுமே சம்பளம் வாங்கிடவே முடியாது. இப்ப நம்ம நாட்டிலயும் சரி, அப்ப நம்ம வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தா யாரும் நம்மளுக்கு பைசா கொடுப்பாங்களா செலவுக்கு? அதே போலதான் வெளிநாட்டுகள்லயும் பாத்தீங்கன்னா கடின உழைப்பை கொடுத்தோம்னா அதற்கேற்ற ஊதியம் நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ நீங்க சிங்கப்பூருக்கு வெளிநாட்டுல நீங்க முயற்சி செய்துகிட்டு இருந்தீங்கன்னா சிங்கப்பூர் வெப்சைடு இந்த மாதிரில நீங்க போய் பாருங்க. கட்டாயமா ஏன்னா நிறைய போலியான முகவர்களும் இருப்பாங்க. அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. சிங்கப்பூர் ஜாப் அப்படின்னு நீங்க ஆன்லைன் நெட்ல இந்த மாதிரி நீங்க கூகுள்ல டைப் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நிறைய வேகன்சி கொடுத்துருப்பாங்க ஃப்ரீயாவே. ஒரு சில கம்பெனிகள் பாத்தீங்கன்னா நேரடியாவே ஆள் எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதை தான் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் சிங்கப்பூர்ல இருக்கவங்க தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்களை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க யார் மூலியமாவது ரெடி பண்ணி கொடுக்கறதா எனக்கு இவ்வளவு கமிஷன் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க சிங்கப்பூர் ஜாப் அப்படின்ற வெப்சைட்ல போய் நீங்க ஜாப்புக்கு ட்ரை பண்ணீங்கன்னா ஃப்ரீயா தாங்க இருக்கும். ஒரு சில கம்பெனில உங்களுக்கு டிக்கெட்டே புக் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா நீங்க டிக்கெட் மட்டும் புக் பண்ணி போற செலவு தான் உங்களுக்கு வரும். அதனால கவனமா அந்த வெப்சைட்டை நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஏஜென்ட் மூலியமா இது மாதிரிலாம் வெளிநாடு போகணும்னா கண்டிப்பா அதுக்கு கட்டி தான் ஆகணும். ஏன்னா யாருமே நம்மளுக்கு ஃப்ரீயா பேப்பர் ஒர்க் சிங்கப்பூரோ இல்ல எந்த வெளிநாடோ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதனால ஏஜென்ட்டுகள் மூலியமா போனீங்கன்னா டைரக்டா சிங்கப்பூர்ல தெரிஞ்சவங்க வேலை செஞ்சு ஏஜென்ட் மூலியமா போனீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியான பைசால நீங்க கிளம்பலாம். அதனால முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி சிங்கப்பூர் வெப்சைட்ல போய் செக் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட வீடியோல அடுத்தடுத்து சிங்கப்பூர் மற்ற நாடுகளை பத்தி நம்ம தொகுப்பா முழுமையா பார்க்கலாங்க. அதற்கு முன்னாடி ஒவ்வொரு தொகுப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும். ஏன்னா இப்ப உங்கள்ல பல பேர் வெளிநாட்டுக்கு போகணும், அங்க வேலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்துல இருப்பீங்க. ஏன்னா இப்ப புதுசா பாக்குறவங்களுக்கும் சரி, புதுசா ஒரு விஷயத்த செய்யறவங்களுக்கும் அது புதுமையா தான் தெரியும். ஆனா இப்ப வெளிநாடு வாழ்க்கை அங்க எப்படி இருக்கும் அப்படின்றது சிங்கப்பூருக்கு மற்ற நாடுகளுக்கு போறவங்களுக்கு தெரியாது. அந்த பதிவுகள் அனைத்தையுமே நம்மளோட வீடியோ தொகுப்புல முழுமையா பார்க்கலாம். அதனால நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கேயுமே நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்தாதான் அதனுடைய பலனும் சரி, பணமும் சரி, நம்ம கனவுகளும் சரி கட்டாயம் நிறைவேறுங்க. அதனால நீங்க வெளிநாடு செல்றவங்களா இருந்தீங்க, அங்க உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோ பதிவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.